Hi dears, வணக்கம். This is Maga exercise 2.5 sum 4th sum. Modulus of z equal to 3 எனில் 7 less than or equal to modulus of z plus 6 minus 8 I less than or equal to 13 என காட்டுகன்னு கொடுத்துட்டாங்கப்பா. நம்ம யூஸ் பண்ண போகிற ரெண்டு ஃபார்முலா இதான் சாமி. Modulus of z1 plus z2 less than or equal to, so always less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதனுடைய மதிப்பானது எப்போதும் தனித்தனியாக போடுற மதிப்பை விட எப்படி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அல்லது சமமாக இருக்கும். இதே ஃபார்முலா தான் இது. எப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்னா இந்த அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸுக்குள்ளே மாடுலஸ் போடணும். ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ, இது பேர் அப்சல்யூட் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இது மாதிரி இருக்கும்போது இது பெருசாக இருக்கும். அப்சல்யூட் வேல்யூ இதை போடணும். சொல்லும் இந்த ரெண்டு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகிரி நான் இதை எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8 குறிய மாற்றாமல் நான் போடுறேன். ஆல்வேஸ் லெஸ் தென், இது ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன், இது ஒரு டேர்ம், இதை z1 இது z2. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2னாது 6 மைனஸ் 8i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. நான் சமக்குறி போடும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கோம். அதாவது இதுக்கு சமம் இதுக்கு சமம் இதுக்கு சமம் இது பண்ணணும். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டோம்னா இது போட்டுட்டு வெறும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் போட்டோம்னா இதை விட இது கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணோம் சாமி, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத எழுதிக்கிட்டே போகணும். ஓகே செல்லம். இதனுடைய மதிப்பு என்னது 3 ப்ளஸ் மாடுலஸ் என்ன போடணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 8 ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட்மா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்னுடைய மதிப்பு இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 8 ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதுக்கு, இதை எழுதிக்கிட்டே போங்க. 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 36 ப்ளஸ் அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் தானே வரும், ப்ளஸ் வரும். மைனஸே 2 முறை போட்டு பேருக்கு அர்த்தம் 64. 36 64 கூட்டினா எவ்வளோ தான் சாமி வரும், 100 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படி எழுதிக்கணும். 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10னுடைய மதிப்பு என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100னுடைய மதிப்பு என்ன சாமி, இது 10 ஸ்கொயர் தான் 100. அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஈக்குவல் டு 10. அதாவது 10னுடைய வர்க்கம் 100, 100னுடைய வர்க்க மூலம் 10. ஸோ 10 மிஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 தானே போடணும். நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது நாம போடணும்னா இது இங்கே பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், இங்கே 3க்குள்ளே இது கூட்டினோன்னா 13. இதுலேருந்து இதை விட இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது சின்னதுன்னு வரும்போது. ஆனால் அங்கே ஒருவேளை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 7ன்னு ஆகிடும். அப்போ ப்ளஸ் 13 வரும், மைனஸ் 7 ஒன்று வரும். அது எப்படி ப்ளஸ் 13 விட சிறிதாக இருக்கும், மைனஸ் 7 விட எப்படி சிறிதாக இருக்கும். ஒரு இது போட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 0 ப்ளஸ் 13 இங்கே வரும், இங்கே மைனஸ் 7 வரும்ல. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோம்னா இதை விட சின்னதாக லெஃப்ட் சைடில் போவோம். இதை விட இது சின்னது அப்படின்னு சொன்னால் இதுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா இதை விட இங்கே சின்னது, இந்த இதுவெல்லாம் கேப்லாம் வருதுமில்ல. அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போடக்கூடாது சாமி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 13. ஓகே, அடுத்த இதுவுக்கு போகிறோம். இது பாருங்கள், அதே நம்பர் தான். மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z1. z1னா சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் z சொல்லலாமா? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ஸோ இங்கே ஒருவேளை மைனஸ் எடுத்துட்டுனா, பொதுவாக மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் சொன்னால் பாருங்கள், ப்ளஸ் 6 மைனஸ் 8 இருக்கு இல்லையா. இதில் மைனஸ் வெளியே எடுத்தால் என்ன வரும், மைனஸ் 6ன்னு வருமா, மைனஸ் வெளியே எடுத்தால் அப்போ ப்ளஸ் 8 வரும். ஓகே, அப்போ இதை போடணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 8i மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இது வரும். இந்த மாடுலஸை பெரிய மாடுலஸை க்ளோஸ் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, தப்பாக போட்டேன் இப்போ. இது எப்பவுமே பெருசாக இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்னுடைய மதிப்பு 3, இந்த மாடுலஸுக்கு போட்டுக்கிட்டேன். மைனஸ் இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத அப்படியே போட்டுனே இருக்கணும் சாமி. 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 36 வருமா, அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் வந்தால்னா தான் செல்ல வரும், ப்ளஸ் வரும். 8 ஸ்கொயர் 64 கூட்டினா எவ்வளோ 100 மாடுலஸ்குள்ள. இப்போ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் இதனுடைய மதிப்பு என்னதுப்பா
10 100னுடைய வர்க்கமூலம் 10 -7 வருமா? இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது எழுதணும். மாடுலஸ்க்குள்ள மைனஸ் இருந்தால் என்ன சாமி அர்த்தம்? ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ +7. இதை நான் 1 இதை சரி 1ன்னு வச்சுக்கிறேன். இதை 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த 1 2லேருந்து பாருங்கப்பா, 13ஐ விட சிறியது 7ஐ விட பெரியது. அதானே கேட்டிருக்காங்க பாருங்க. 13ஐ விட சிறியது ஈக்குவல் டு 7ஐ விட பெரியது ஈக்குவல் டு. ஸோ ஃப்ரம் 1 மற்றும் 2லிருந்து அப்படியே கொடுத்தது எழுதுங்க. 7 ≤ மாடுலஸ் ஆஃப் z + 6 - 8i ≤ 13. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நிறுவப்பட்டது அல்லது சரிபார்க்கப்பட்டது அல்லது காட்டப்பட்டது. ஓகே சாமி, எது வந்தாலும் ஓகே. தேங்க்யூ.